கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே புதிய கட்டடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. காரமடை ஒன்றியம் இழுப்பைநத்தம் ஊராட்சி கட்டடம் பழுதடைந்த நிலையில் அதை அகற்றி 29,90,000 ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊரக நிதியின் மூலம் கட்டப்படும் இந்த புதிய கட்டடத்தை மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் முறையாக மருத்துவமனைக்கு வராததால் நோயாளிகள் மிகுந்த அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சி அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட நாளன்றும் மருத்துவர் பணிக்கு வராததால் நீண்ட நேரமாக காத்திருந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளுக்கு மருத்துவரான மாநகராட்சி அலுவலர் மருத்துவம் பார்த்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் சரிவர பணிக்கு வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மாணவர்கள் கல்லூரி செல்வதற்கு போதுமான பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவல நிலை உள்ளது. தென்னாங்கூரில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே நிற்பதால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியும் பின்பக்க ஏணியில் தொங்கியும் பயணம் செய்து வருகின்றனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன் விடியா அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருநாகேஸ்வரம் அருகே விவசாய நிலத்தில் பதிக்கப்பட்ட ராட்சத குடிநீர் குழாயை அகற்ற விவசாயி விடிய அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பழனிவேலு என்ற விவசாயியின் நிலத்தில் சுமார் 200 மீட்டர் நீளத்திற்கு குழாயை விடிய அரசு அதிகாரிகள் பதித்துள்ளனர். சம்பா பருவ நெல் சாகுபடி தொடங்க உள்ள நிலையில் தனது நிலத்தினை பாழ்படுத்திவிட்டனர் என விடிய அரசு அதிகாரிகள் மீது பழனிவேலு குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச வேட்டி சேலைகள் மூட்டை மூட்டையாக சிதறி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள வட்டாட்சியர் குடியிருப்பு பகுதியில் கடந்த ஆண்டு தமிழக அரசினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பொங்கல் பரிசு இலவச வேட்டி சேலை பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் வீணாக மூட்டை மூட்டையாக தூக்கி வீசப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளிக்கிழமை காலையில் பெய்த மழை காரணமாக மக்கள் அவதியடைந்தனர். மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சுமார் 2 மணி நேரமாக பெய்த மழையால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் என அனைவரும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். விழுப்புரத்தில் போதிய அதிகாரிகள் இல்லாததால் மக்களின் குறைகளை சரி செய்ய முடியவில்லை என விடியா திமுக நகரமன்ற தலைவரே பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நகரமன்ற தலைவர் மீதுள்ள அதிருப்தியால் திமுக, விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் நகர பகுதிகளில் கழிவுநீர் சாலைகளில் வெளியேறுவதாகவும் மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை என்றும் புகார் கூறினர். அதற்கு விழுப்புரம் நகராட்சியில் அதிகாரிகள் பற்றாக்குறை மற்றும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாததால் மக்களின் குறைகளை சரி செய்ய முடியவில்லை என நகர்மன்ற தலைவர் பதிலளித்துள்ளார். நகர்மன்ற தலைவரின் இந்த குற்றச்சாட்டு விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாகவே இருப்பதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிக்காக 2 நாட்கள் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் அவதியடைந்தனர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த பணிகளுக்காக ஆகஸ்ட் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் காலை 10:30 மணி முதல் மாலை 4 மணி வரை அரக்கோணம் திருத்தணி வழியாக வந்து செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருமருகல், வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர், செட்டிப்பேடு, தண்டலம், ஒரகடம், மணிமங்கலம், சோமங்கலம், சுங்குவார் சத்திரம், மதுரமங்கலம், பிள்ளைச்சத்திரம் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். அதே சமயம் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விடியா திமுக அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்த செயல் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆவாரங்குப்பத்தில் நடைபெற்ற பாலாற்று பால திறப்பு நிகழ்ச்சியில் விடியா அரசின் அமைச்சர் ஏவ வேலு பங்கேற்றார். இதையொட்டி அங்குள்ள உயர்மின் அழுத்த கம்பியிலிருந்து திருட்டு மின்சாரம் எடுத்து இணைப்பு கொடுத்து பட்டப்பகலில் பாலம் முழுவதும் மின் விளக்குகளை எரிய விட்டனர். இதை கண்ட பொதுமக்கள், விடியா அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி நம் வயிற்றில் அடித்தது, இப்படி மின்சாரம் திருடத்தானா என ஆவேசப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே விடியா திமுக அரசு அதிகாரிகளை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துவார் பெத்தாரிப்பட்டி பொதுமக்களுக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டப் பணி மற்றும் ஊதியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்தும், தெருவிளக்கு, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் துவார் பேருந்து நிறுத்தம் முன்பு மக்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் ஊராட்சி நிர்வாகத்தினருக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டுமே 100 நாள் வேலை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் மக்கள் அவதியடைந்தனர். காரையூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு அமைக்கப்பட்ட பேனரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணாவின் புகைப்படம் இடம்பெற்றதை அடுத்து புகைப்படத்தை பேப்பரால் மறைத்தனர். இதையடுத்து செய்தியாளர் அதனை காட்சியாக்க முயன்ற பொழுது அந்த பேனரை உடனடியாக அதிகாரிகள் அகற்றினர். மேலும் முகாமில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் மக்கள் அனைவரும் கூட்டத்தில் சிக்கி தவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நடத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அதிகாரிகள் தங்களது கைபேசியிலேயே மூழ்கி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டுகுடி கிராமத்தில் நடத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு வந்த அலுவலர்கள் மக்களின் பிரச்சனைகளை கேட்காமல் கைபேசியிலேயே மூழ்கி இருந்தது பொதுமக்களை ஆத்திரமடைய செய்தது. திட்டங்களை வெற்று விளம்பரங்களுக்காக நடத்தாமல் மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அதற்கு தீர்வு காண விடியா திமுக அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் விநாயகர் சதுர்த்தி விழிப்புணர்வு கூட்டத்தை 5 நிமிடத்தில் முடித்த அதிகாரிகளால் விழா குழுவினர் ஏமாற்றமடைந்தனர். விழிப்புணர்வு கூட்டம் தொடங்கியதும் விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து வழிபடுவது தொடர்பான அரசின் 18 விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து வாசிக்கப்பட்டது. பின்னர் விநாயகர் சிலைகள் அமைக்க விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. சிலைகள் எத்தனை அடி இருக்க வேண்டும், எத்தனை நாட்கள் பூஜை, யாருக்கு அனுமதி என எந்த விளக்கமும் கொடுக்காமல் சம்பிரதாயத்திற்காக விடியா திமுக அரசு அதிகாரிகள் கூட்டம் நடத்தியதாக விழா குழுவினர் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி கிராமத்தில் உள்ள தென்னை நாற்று பண்ணைகளில் 3 லட்சம் தென்னை நாற்றுகள் முற்றி வீணாகி போனதால் தென்னை விவசாயிகள் வேதனையடைந்தனர். இந்த பகுதிகளில் வருடந்தோறும் லட்சக்கணக்கில் தென்னை நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு வெளி மாநில விவசாயிகள் தென்னை நாற்றுகளை வாங்க வராததால் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான தென்னை நாற்றுகள் ஆள் உயரத்திற்கு வளர்ந்து விற்பனையாகாமல் வீணாகி போயுள்ளன.